எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். 3 நிமிட வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு இன்ஜினியர் நண்பர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி நம்ம சில ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி திடீர்னு வந்து இல்லைங்க நாங்கள் இன்னொருத்தரை வச்சு பண்ணுறோம், நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக பதிவு பண்ணார். இதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு இன்ஜினியர் அவருடைய ஆங்கிளில் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஒரு ஹவுஸ் ஓனராகவும் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஓனர் எதனால் இப்படி வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகிறாங்க, அதாவது ஒருத்தரை முடிவு பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒருத்தரை வந்து மாற்றுறது, அந்த மாதிரி அதாவது வேலையை ஆரம்பிக்கிற டைமில் திடீர்னு மாற்றுறதுக்கான காரணம் என்னென்னா, அடிப்படையில் வந்து ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு. எதனால் இந்த முடிவு எடுத்தாங்களோ அதுக்கான காரணம் திடீர்னு மாறுதலாக இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணும்போது இந்த டிசிஷனை நோக்கி போகிறாங்க. இதில் சரி தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, பட் அவங்க இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கான காரணம் வந்து பெரும்பாலும் வந்து எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம காஸ்ட்டு சேவ் பண்ணுறது எந்த எக்ஸ்பென்ஸில் பண்ணுறோம், எதை வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த காஸ்ட்டை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நாம் எந்த அடிப்படையில் முடிவெடுத்தோமோ அது பெரிய தவறோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கு கிடச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் என்ன இப்படி போயிட்டு இவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டீங்க, இல்லை இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பகமான யாரோ ஒருத்தரோ இல்லை அவங்களுக்கோ ஒரு செல்ஃப் ரியலைசேஷனோ கூட வந்திருக்கலாம். அதனால் இதில் வந்து சரி தப்பு அப்படின்னு போகிறதுக்கு தாண்டி இதோட விளைவுகள் என்ன, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது 2 பேருக்கும் நல்லதுன்னு நம்ம யோசிக்கலாம். இதோட விளைவாக நான் நினைக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட அடுத்து ஒர்க் பண்ணுறதை புதுசாக ஒருத்தர் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம மேலே ஒரு முழுமையான நம்பகத்தன்மை வராது. என்னென்னா இவர் திடீர்னு ஆல்ரெடி மாற்றிட்டாரு அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன மாதிரியான சூழல் வருமோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறோம். நம்பர் 2, நமக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு வேவரிங் தாட்ஸ், அலைபாயிற சிந்தனை இருக்கிறதுனால ஒருத்தரை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு அசைன் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்ததுனால நமக்கு அந்த தாட்டு தொடர்ந்து நின்றுட்டே இருக்கும். இவர் சரியாக இருப்பாரா, இல்லை அவர் சரியாக இருப்பாரா, இல்லை இது இந்த எண்ணம் சிந்தனை வந்து திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும் மனசில். அது நமக்கே வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஒரு இன்ஜினியர் கான்ட்ராக்டர் இந்த விஷயத்தை எப்படி அணுகலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான சூழல் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ஒரு சைன் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கி ஒர்க்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் இது வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால் அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லி பெரிய சந்தோஷமாயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி அந்த சந்தோஷத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே பகிர்ந்துக்கிட்டு சப்போஸ் நடக்கலைன்னா வருத்தப்படுறதை நம்ம தவிர்க்க. சக்ஸஸை விட நிறைய ஃபெயிலியர்ஸை பார்க்குறவங்க தான் பிஸ்னஸ் பீப்புள். அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வாக இதை எடுத்துக்கிட்டு கடந்து போகலாம். அடுத்து என்ன முயற்சி, அடுத்து யாருக்கு நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இப்போ நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிற பட்சத்தில் நம்மளை தான் அவங்க லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிடலாம். ஒரு முக்கியமான சீக்ரெட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியையும் பொறுத்தது அல்ல. அந்த நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நாம் நமக்குள்ள என்ன நினச்சிக்கிறோம், நமக்குள்ள நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மூவ் ஆகிறதுமா நாம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த சூழல்லையும் நாம் மகிழ்வாக இருக்கலாம். ஆகினாலும் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்க. முடிவெடுத்த விஷயங்களில் முடிஞ்ச வரைக்கும் பேக் அடிக்காமல் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்யூ ஸோ மச்.